ஹாய் ஹால், இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஸ்கை பார்க் வந்திருக்கோம். இவங்க தான் சுகன்யா. இவங்க தான் நம்ம கூட வந்துட்டு கைட் பண்ணுறாங்க. ஷூட்காக வந்திருந்தோம். அப்படியே நம்ம சேனலுக்கும் வீடியோ எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். இது ஸ்டார்டிங்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, இது ரொம்ப உள்ளே வந்துட்டோம். இருந்தாலும் மிடில் பார்ட் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேர்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா அந்த ஆர்டிஃபிஷியலான லுக் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இருந்தும் அவ்வளோ 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 அழகாக இருக்குது. என்னோட கேமராமேன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் செல்ஃபி ஸ்டிக்கில் நீங்கள் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டே வாங்க அண்ட் நான் உங்களை கவர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கூடவே நான் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபி ஸ்டிக் எடுத்துகிட்டே வரும்போது குட்டி குட்டி பேர்ட்ஸ்க்கு நம்ம ஃபீட் பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம கையில் வந்து அழகாக உட்காந்துப்பாங்க அண்ட் அவங்கள வந்து நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்களேன். ஆக்சுவலி நாங்கள் போனது வந்து ஒரு வீக் டேஸா எனக்கே மறந்துட்டேன், ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதால. எஸ், வீக்கெண்ட் போனோம் அப்படிங்கிறதால இந்த பேர்ட்ஸ்க்கு நிறைய பேர் வெளியே ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அப்படிங்கிறதால நிறைய ஃபீட் பண்ணதால் வந்து அவங்க ரொம்ப பிஸியாகவே இருக்காங்க. அண்ட் அதை முடிச்சுட்டு அப்படியே அடுத்ததாக உள்ளே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோம் அப்படின்னா இங்கே அடுத்த செட் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்காங்க. ரொம்ப பெரிய பேர்ட்ஸ் தான். பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம கையில் வந்து உட்காருவாங்களா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நான் அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக, ரொம்ப இயற்கையான ஒரு சூழலில் அந்த பேர்ட்ஸோடு இருக்கும்போது என்ன உங்களுக்கு டிப்ரெஷன் இருக்குது, அவ்வளோ பெரிய டிப்ரெஷனாக எல்லாம் தூக்கி தட்டிட்டு போயிட்டே இருக்கலாங்க. அப்படி இருந்தது உள்ளே போகும்போது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப்பில் ஒரு சேஞ்சு இல்லை வேறு ஏதாவது வித்தியாசமாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்த மறக்காமல் வந்து பாருங்கள். அண்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கேயுமே நான் பேர்ட்ஸை தேடி தான் உள்ளே வந்திருக்கேன். என்னோடய கேமராமேன் ஓகே ரோலிங் கேமரா ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்போ வந்து நடப்பேன். இருந்துமே வந்து கொஞ்சம் எனக்கு பயமாக தான் இருந்தது. பேர்ட்ஸ் வருவாங்களா இல்லை உட்காருவாங்களா அப்படின்னு சொல்லி. குட்டி குட்டி பேர்ட்ஸ் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆனால் எல்லாருமே வந்துட்டு ஃபில்லிங்காக இருந்தாங்க போல இருக்குது. ஸோ வயிறு ஃபுல்லாகிடுச்சு. அதனால் கையில் வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. சரி வரட்டும் இல்லை வராமல் விடட்டும் அப்படின்ட்டு. பட் கேமராக்காக எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அவங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு அந்த ஃபுட் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ நீங்கள் கேமராக்கு எடுக்கணும் இல்லையா, கொஞ்சம் இருந்தாங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கடைசியாக ஒருத்தர் வந்தாங்க. வந்த உடனே இவரை வச்சு நம்ம எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. அதில் நான் வந்து என்னோடய கேமராவை ஆன் பண்ண மறந்துட்டேன். ஸோ வீடியோ எடுக்கிற அந்த விஷயத்தையே வந்து நான் மறந்துட்டு அவங்கள அப்படியே ரசித்து பார்த்துட்டே இருந்தேன். எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க, எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஊர்லலாம் பேர்ட்ஸ்லாம் வந்து பறக்கும் போது நம்ம வந்து பார்ப்போம். பட் இந்த மாதிரி நம்ம கையிலலாம் வந்து உட்கார்றது அப்படிங்கிறது இல்லவே இல்லை. இந்த இடத்துல அது ரொம்பவே ஸ்பெஷல். மறுபடியும் ஓடி போயிட்டாங்க. ஓகே, இருந்த வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தா இன்னொரு கலரில் இருக்கக்கூடிய பேர்ட் வந்துட்டாங்க. ஸோ அவங்கள அப்படியே அந்த அழகை வந்து பார்த்துட்டே இருந்தேன். இதெல்லாம் என்னங்க சிறப்பு, வாங்க இன்னும் உங்களுக்கு அடுத்த லெவலில் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கை பார்க்லேயே வந்துட்டு அடுத்த ஒரு சூப்பரான இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. இங்கே உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு பேர் இருந்தாங்க. அவங்கள அப்படியே ஒரு வீடியோ எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கப்பல் இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். இப்போ தான் இவங்களுக்கு ரீசெண்டாக மேரேஜ் ஆயிருக்கு, லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெளியூர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட பேசிவிட்டு கூடவே வந்து பெரிய பேர்ட்ஸை வந்து பார்க்க நான் கிளம்பிட்டேன். இந்த பெரிய பேர்ட்ஸை வந்து பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஆக்சுவலி இவங்க கிடையாது, இது கடைசியாக எடுத்த கிளிப்பு எல்லாமே வந்து அப்படியே சஃபுல் ஆகிட்டு வந்ததால் எது முன்னாடி எது பின்னாடின்னு தெரியாமல் இருக்குது. இது முடிச்சுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி தான் இந்த பெரிய பேர்ட்ஸ் வருவாங்க. ஸோ இந்த பெரிய பேர்ட்ஸ் 2 பேர் உள்ளே இருக்காங்க. 2 பேருக்கு ஒரு க்யூட்டான நேமுமே வச்சுருக்காங்க. அந்த பேர்ட்ஸு இவங்க மேனேஜ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்க சொல்கிற மாதிரி அழகாக கேட்குது. அண்ட் நீங்கள் இந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா அதாவது இந்த பேர்ட்ஸ் வந்து நம்ம கிளிப் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க கையில் வாட்ச் இல்லை நீங்கள் ஏதாவது செயின் இந்த மாதிரி அவங்க எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஏதாவது போடுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி போடாதீங்க. அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு அது தெரியாது, அது வாயில் மாட்டிடும். ஸோ அதை அவங்க அங்கே சொல்லி தான் அனுப்புகிறாங்க. நானுமே வந்துட்டு கிளிப் பண்ணியிருந்தேன். அப்போ நான் கிளிப்பை எடுத்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு ஃப்ரீ ஹேரில் அப்படியே உள்ளே போயிட்டேன், பேன் பண்ணாமல். ஸோ இதான் பெரிய பேர்ட் வந்தாச்சு. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நான் பயந்துட்டேன். ஏன்னா என்னோட இவ்வளோ பெருசுக்கு இருக்காங்க, மூக்கை பிடிச்சி கடிச்சிடுவாங்களோ. ஏன்னா நமக்கு கொஞ்சம் மூக்கு ஷார்ப்பாக வேறு இருக்குது, பக்கமாக வாய்க்கு எட்டி இருக்கே, கடிச்சு வச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்து கையை தள்ளி வச்சேன். ஆனால் சம்மத்து குழந்தைங்க, பயங்கர க்யூட்டுங்க. பக்கத்தில் அழகாக அமைதியாக உட்காந்துருந்தாங்க. என்னென்னா என் கையில் இருக்கிறத தான் வந்து ஏதாவது எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்புறமா வந்துட்டு நான் கொஞ்சம் நேரம் நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, பார்த்து கொஞ்சம் பழகிட்டேன்னா நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கையை வச்சா கடிப்பாங்களாம், தலையில் கையை வைக்கக்கூடாதான், அவங்கள வந்து நம்ம கையில் மட்டும் பிடிச்சிக்கணும் அப்படின்லாம் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 பேர்ட்ஸை என் தலையில் ஏற்றிட்டாங்க பாருங்கள். ஓகே, ஸோ அவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்களா இல்லை ஏன் தலையில் சண்டை போடுறாங்களான்னு எனக்கு கொஞ்சம் பயத்தோடு நான் நடக்க வேண்டியதாக இருந்தது. என்னோடய கேமராமேன் வேறு அப்படியே நீங்கள் பேக்கில் போகிற மாதிரி
ஒரு கிளிப்பு வேணும். நான் எங்கே பேக்கில் போகிறது, பயத்தில் போகிறது எங்கே நல்லாவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் உள்ள நிறைய கமெண்ட்ரி கொடுத்துட்டு அப்படியே நடந்துக்கிட்டே இருந்தேன். அந்த இடம் நல்லா இருந்தது எடுக்கிறதுக்கு. ஸோ ஓகே, ஃபைனலாக வந்து இந்த இடத்த செட் பண்ணிக்கோங்க, இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு கூட வந்து பார்த்தா 2 பேர் கைக்கு வந்துருங்கடா செல்லமே அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருந்தேன். அவங்க வராங்களா இல்லையான்ட்டு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்களே எனக்கு கைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களே கையில் கொண்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இது மட்டும் இல்லைங்க, நிறைய அட்வென்ச்சர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே நிறைய கேம்ஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்கை பார்க்கில் வந்து ஸ்கை பிரிட்ஜு, ஸோ நீங்கள் வாக் பண்ணுற மாதிரியான பிளேசஸ் அது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு நீங்கள் போகக்கூடிய ஒரு ஊஞ்சல் இருக்கும் பார்த்தீங்களா, அது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அண்ட் இங்கே வந்துட்டு கேன்டீன் இருக்குது. கேன்டீனுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒர்த்தான பிளேஸ். நீங்கள் வீக்கெண்டில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒர்த்தான பிளேஸ். நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் இது.